இப்போ கருணாநிதியும் ஜெயலலிதாவும் வச்சு எடுத்திருக்கேன். இது வந்து 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு எப்படி அந்த இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இது கவுண்டிங் கரெக்டாக பார்க்கணும். சுவிட்ச் போடும்போது 2016 எடுக்கப்பட்ட இந்த வீடியோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மிஷினெல்லாம் ஆப்ரேட் பண்ணி பார்த்தவங்க பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவும் எம்பியாவும் இருந்தவர் வந்து ஆப்ரேட் பண்ணி பார்த்தாரு. விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து மாவட்ட செயலாளர் வந்திருந்தார். நான் தமிழர் கட்சியிலேருந்து மாவட்ட செயலாளர் வந்து ஆப்ரேட்டிங் பண்ணி பார்த்தாரு. விஜயகாந்த் கட்சியிலேருந்து இந்த மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணி சங்கர் தம்பி மாவட்ட செயலாளர் விஜயகாந்த் கட்சியிலேருந்து வந்து பார்த்துருந்தாங்க. சங்கரங்கோயில் தேர்தல் கூப்பிடும்போது நான் சொன்னேன் விஜயகாந்த்கிட்ட, மாவட்ட செயலாளர்கிட்ட, விஜயகாந்த் சொல்ல சொல்லுங்கள், சங்கரங்கோயில் தேர்தலில் நிற்போமான்னு கேட்குறாங்கல்ல, இந்த இவிஎம் மிஷினில் உங்களவே நான் வெற்றி பெற வைக்கிறேன் சொல்லுங்கன்னு சொன்னேன். சட்டசபையில் பேசினார்ல விஜயகாந்த், எனக்காண்டி குரல் கொடுக்க சொல்ல மாட்டேன்ட்டார் விஜயகாந்த். அது மாதிரி விஜய் இருந்துடக்கூடாது. இந்த வீடியோவை பாருங்கள், விஜய்க்காண்டி தான் போடுறேன். டிவிகே விஜய் தொண்டர்கள் எல்லோரும் பாருங்கள். இதில் போகிற ஜீரோவாக இருக்குது. இது வந்து உள்ளுக்க யாருக்கு எத்தனை ஓட்டு இருக்குன்னு காமிக்கும், இது வெளியே டோட்டல் காமிக்கும். அப்போ பூத்துக்குள்ளே எத்தனை பேர் போயிருக்காங்கன்றதை இது காமிக்கும். ஆனால் உள்ள ஓட்டை எப்படி திருடுறோம்ன்றதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். பாருங்கள். இருக்கிறேன். இப்போ 5 பேருக்கு 5 சுவிட்ச் கொடுத்துருக்கேன். ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லா கட்சி தலைவர்களும் வந்து எந்த சின்னமும் யாருக்கு விழுலப்பா அப்படின்றாரு. இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் வந்து 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். 5ஆம் நம்பரில் வேட்பாளருக்கு ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது, போட்டா உங்களை எடுக்குது. இதுதான் போட்டா கேமரா, சரிங்களா? இதில் வந்து ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் அம்மாவும் கவனித்து பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார். 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். இதே இது இப்படி மறைஞ்சிருந்தால் உங்களுக்கு எதாவது இப்போ 5 ஓட்டு உள்ள பூத்துக்குள்ளே எத்தனை பேர் போனாங்க? ஓட்டு போடுற பூத்துக்குள்ளே 5 பேர் போயிருக்காங்க சார். ஓகே. அதே மாதிரி இப்படி மறைச்சி வச்சு காமிப்பாங்க. உள்ளே எத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரியாது இப்படி மறைஞ்சிருந்தா. இங்கே மட்டும்தான் நம்ம கவுண்டிங்கில் பார்ப்போம். பாருங்கள். தெரியுமா மக்களே? இப்போ 5 ஓட்டு போட்டிருக்கிறோம். இப்போ எந்த சுவிட்ச் அமுக்கினாலும் ஆப்ரேட்டிங்கில் ஆகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். சார் இப்போ மறைஞ்சிருந்துச்சு, கரெக்டாக தானே சார் எங்கேன்னு இப்படி காமிச்சிருவாங்க. இது தெளிவாக ஏன் காமிக்கிறேன்னா, மறைச்சி வச்சு காமிச்சிட்டு பார்த்தீங்களாப்பா, அந்த ஓட்டு பூத்துக்குள்ளே இருக்காங்களா, அந்த ஒரு நாள் வரைக்கும் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு 500 சம்பளம் வாங்குறவங்க அவங்கள கூப்பிட்டு காமிப்பாங்க தேர்தல் அதிகாரி. பார்த்தீங்களாப்பா, 5 பேர் ஓட்டு போட்டீங்க, திருப்பி 5 பேர் ஓட்டு போட்டீங்க, உள்ளே இருக்குது ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. இந்த என்னென்ன இருக்குது, 2 ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு காமிச்சிடுவேன். ஆமாங்க, கரெக்டாக தான் இயங்குது. வெளியவும் கரெக்டாக காமிக்குது. டோட்டலு 10 டோட்டல் கரெக்டாக தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, நம்ம ஓட்டு போடுறத ஆரம்பிக்கலாமா? பூத்தை ஓப்பன் பண்ணிடலாமா? ரைட்டு, ஓப்பன் பண்ணுங்க சார்ன்றான். அதுக்கு பிறகு அவனுக்கு என்ன தெரியும், பூத்துக்குள்ளே எக்ஸ்ட்ரா போகாமலே எப்படி ஓட்டை திருடுறோம், இந்த மிஷினுக்குள்ளே எப்படி ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? காமிச்சிட்டு இப்போ திருட்டுத்தனம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இது வந்து திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சு. இதை செல்ஃபோன் மூலமாக பயன்படுத்தலாம், டைமர் மூலமாக பயன்படுத்தலாம், எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாம், சரிங்களா? இப்போ இந்த 4 வேட்பாளருக்கு ஓட்டு விழுகாது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் பாருங்கள், ஓட்டு போடுறோம். 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஒரு பிபி சவுண்ட் வரும், லைட் வரும், ஓட்டு அவருக்கு விழுகாது. 1ஆம் நம்பரில் போய் சேவ் ஆகுது. பண்டு ஓட்டு கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது, கரெக்டாக போட்டா இருக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். அவருக்கு பிபி சவுண்ட் லைட் வந்துச்சு, ஓட்டு வந்து 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு போய் ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. பூத்துக்குள்ளே யாரும் எக்ஸ்ட்ரா போகல. அனுமதிக்கிறாரு. 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். பிபி சவுண்ட் லைட்டிங் வந்துச்சு, 1ஆம் நம்பரில் போய் ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். இப்படி தான் ஜெயலலிதா அம்மா வந்து இப்போ பார்க்குறீங்க. டோட்டலாக பாருங்கள், எல்லாருக்கும் 2 ஓட்டு இருக்குது. ஆனால் 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு மட்டும் 7 ஓட்டு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, பூத்துக்குள்ளே அந்த வாக்கு பதிவு இடத்துல எல்லா கட்சிக்காரனும் உட்காந்துருப்பான்.
அவன் என்ன நினைப்பான், எல்லா பேரும் நம்ம உட்காந்துருக்கேன், எக்ஸ்ட்ரா யாரும் போகல, எல்லா பேரையும் செக் பண்ணி தானே அனுப்புகிறாங்க, அது எப்படி ஓட்டு போட முடியும் அப்படின்னு அவன் நினைப்பான். ஆனால் மிஷினுக்குள்ளே எப்படி ஓட்டை திருடுன்னு பார்த்தீங்களா, எப்படி மிஷினுக்குள்ளே ஓட்டு திருட்டு நடக்குதுன்னு பார்த்தீங்களா, எல்லாரும் காமிச்சிடுவான். இங்கே பாருங்க, 15 ஓட்டு போட்டிருக்குங்க, 15 பேர் தானே உள்ளே போனாங்க, ஆமாங்க அப்படின்னு நம்ம பூத்தில் உள்ளவங்கலாம் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா 6 உள்ளே போகல, எக்ஸ்ட்ரா ஆள் உள்ளே போகாமலே எப்படி ஓட்டை திருடுறோம் மிஷின் மூலமான்றதை தான் பார்க்குறோம். மறுபடியும் இங்கே டோட்டலாக பார்த்துக்கணும், 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு எப்படி போய் சேருது அப்படின்றலாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், 40 சீட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி போர்ச்செடி தினமும் திருட்டுத்தனம் பண்ணி தான் செவிச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினை பயன்படுத்திய பிரதமரும் முதலமைச்சர்களும் இந்தியாவில் இப்படித்தான் செவிச்சிருக்கிறாங்க. இதில் தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு, ஓட்டு போடுறேன், இவங்களுக்கு பிபி சவுண்டு லைட் வருது சார், ஓட்டு இங்கே போய் சேவ் ஆகுது சார், கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது சார், ஃபோட்டோ எடுக்குது சார். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஓட்டு போடுற 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு எப்படி போர்ச்சேரி நடக்குதுன்னு பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஓட்டு போடுறான். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, பொதுமக்கள் ஓட்டு போடுறான். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, பொதுமக்கள் ஓட்டு போடுறான். இப்போ கரெக்டாக இயங்குறத பார்க்கலாமா சார்? இப்போ கரெக்டாக இயங்க போதும். இப்போ ஓட்டு திருட்டு நடந்ததை பார்த்தீங்க. இப்போ கரெக்டாக இயங்கும் போதுலேயும் இதை டோட்டலையும் பார்த்துக்கணும், அங்கங்கே சேவ் ஆகுறதும் பார்த்துக்கணும். சரிங்களா? நான் ஏற்கனவே போட்ட வீடியோவை மறுபடியும் இன்னொரு வீடியோ அந்த செல்ஃபோன்லேயே எடுக்கிறேன், அதுதான் தெளிவாக காமிக்கிறதுக்காண்டி. இந்த ஓட்டை எப்படி மறுபடியும் திருடணும், இந்த 20 ஓட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எப்படி ஓட்டு போகுதுன்னு பார்ப்போம். தேர்தல் ஆணையர் இப்போ எந்த இது அமுக்குனாலும் வேலை செய்யாது சார். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஓட்டு போடுறோம். அங்கங்கே ஸ்டோர் ஆகுதா, கவுண்டிங் கரெக்டாக காமிக்கிறான்னு பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, ஓட்டு போடுறேன் பொதுமக்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, பொதுமக்கள் ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, பொதுமக்கள் ஓட்டு போடுறேன். இதே இப்போ பார்த்துட்டீங்க. இப்போ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நல்லா பெருசாக ஜூம் பண்ணி கூட பார்த்து எண்ணிக்கலாம், ஓட்டு எத்தனை ஓட்டு. அப்போ 25 பேர் ஓட்டு போட்டிருக்கான், 13 ஓட்டு 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு வெற்றி பெற்றாங்க. அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவான், ஐயா கள்ள ஓட்டெலாம் யாரும் போடலைங்க, பூத்துக்குள்ளே 25 பேர் போனாங்க, 25 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நான் அந்த மிஷினுக்குள்ளே எப்படி 13 ஓட்டு அவருக்கு விழுவிட்டுருக்கேன். இது மாதிரி தான் எல்லோரும் வெற்றி பெற வைப்பாங்க. பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த நேரடி ஒளிபரப்பு வேண்டும். இந்த விஜய் கட்சிக்காரங்கெல்லாம் இந்த வீடியோவை வெளிப்படுத்துங்க. இந்த வீடியோ வெளிப்படுத்தும் போது டெக்னாலஜி தெரியாத மக்களை இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் ஏமாற்றி தான் ஆண்டிருக்காங்க. இந்த ஓட்டு திருட்டை மறைப்பதற்கு பாருங்கள், விஜய்வுக்கு பணம் செலவழித்து ஒரு மாநாடை பண்ண சொல்லிட்டு அதில் 40 பேரை கொண்டுட்டு இதை பெரிய செய்தியாக கொண்டு வந்து தேர்தல் வரைக்கும் இதை அப்படியே சமாளித்து கொண்டு போயிட்டு அப்படி தேர்தல் நடத்திடுறது. இது மாதிரி பல தடவை ஒவ்வொரு நடிகரை உருவாக்கி இந்த இவிஎம் மிஷினுடைய ஓட்டு திருட்டு தெரியக்கூடாதுன்றக்காண்டி அந்த பால்மால்டிக்கு இதை இப்படி நடத்துகிறாங்க. அதனால் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், சாமானியர்கள், நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் இந்த வீடியோவை வெளிப்படுத்தி இந்த இவிஎம் மிஷின் குற்றம் வெளிவருவதற்கு உதவி செய்யக்கூடிய அரசியல் கட்சிக்காரங்களை நானும் ஆதரிக்க தயாராக இருக்கேன். இதில் மக்களுக்காக செயல்படக்கூடிய அரசியல் கட்சி யார் இருப்பது உண்மை என்றால் இந்த வீடியோவை வெளிப்படுத்துங்க. இதை வெளிப்படுத்தும் போது யாராவது அரசு ஊழியர்கள் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் என்னுடைய செல் நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். இதுதான் என்னுடைய செல் நம்பரு. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடாது. அப்படி நடத்த வேண்டுமென்றால் அப்படித்தான் நடத்தியோம்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அது சம்பளம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் 7,02,000 ரூபா கொடுக்க வேணும். 12 வருஷம் படிக்கிறதில்ல, சும்மா கொத்தடிமை மாதிரி வீட்டில் தெண்டை சோறை சாப்பிட்டு அப்போ என் தாய் தாப்பிங்கிட்ட செலவு காசு வாங்கிட்டு வந்து படிக்கிறதில்ல, உனக்கு ஃபீஸு கட்டி அந்த பிள்ளை படித்து முடித்த உடனே சர்டிஃபிகேட்டு 12வது கொடுக்கும்போதோ 11வது கொடுக்கும்போதோ 10வது கொடுக்கும்போதோ 7,02,000 கையிலையும் கொடுத்து சர்டிஃபிகேட்டும் கொடுக்கணும். அதே மாதிரி 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். அந்த 2026 தேர்தலுக்கு முன்னாடி அதை கொடுத்துட்டு எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் தேர்தலில் நீங்கள் நின்று தேர்தலையும் நடத்தலாம். இல்லை என்றால் ஜெயபாண்டிக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். நான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இவிஎம் இது மதுரை மாவட்டத்து மாணவ மாணவிகளுக்கு 75 நாளைக்குள்ளே படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து
10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இந்த இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பு நடத்தி முடிச்சுட்டு ஓட்டு போடக்கூடிய பொதுமக்களை வச்சு இந்த 2026 தேர்தலை நான் நடத்தி காமிக்கிறேன். பொதுமக்களை ஓட்டு போடுற பொதுமக்களை வச்சு, அரசு ஊழியர் இல்லாமல். இதுதான் உலக சாதனையும் கூட. உலக வரலாற்றில் ஒரு தினக்கூலி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு இடிஞ்ச வீட்டுக்குள்ளே இருக்கிறான். அந்த இடிஞ்ச வீட்டுக்குள்ளே இருக்கிறவன் எப்படி படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுப்பான்? அந்த கருவி என்ன கருவி? இவன் சொல்லுவது உண்மையா என்று எல்லா மாணவ மாணவிகளும் இந்த வீடியோவை வெளிப்படுத்துங்க. இந்த வீடியோ டெக்னாலஜி தெரியாத மக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றக்கூடாதுன்றக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவன 6ATJ மதுரை நீதிபதி ஜெயபாண்டி மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு பத்திரத்தில் எழுதியிருக்கார். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்ன்றிருக்கேன். 75 நாளைக்குள்ள கொடுக்கலன்னா மதுரை 6ATJ நீதிமன்றத்துக்கு அவதாரமாக 1 கோடி ரூபா கட்டணம் செய்ய மறுத்தா அந்த நாளைக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் என்று உத்தரவிடு. 6ATJ நீதிபதி ஜெயபாண்டிக்கு உத்தரவிடுங்க அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் அனைத்து கட்சிக்காரங்களும் நல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் ஜெயபாண்டியுடைய வீடியோவை வெளிப்படுத்தி என்னுடைய பத்திரத்தை வாங்கி என்னை உத்தரவிட சொல்லுங்கள். நான் 75 நாளைக்குள்ள வேலை வாய்ப்பும் கொடுத்து பள்ளி மாணவர்களுக்கு படிக்கிறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நிறைவேற்றி காட்டிவிட்டு இவிஎம் மிஷின் போட்டியும் நடத்தி காமிக்க இருக்கிறேன். ஓட்டு போடக்கூடிய பொதுமக்கள் ஓட்டு மட்டும் போட மாட்டாங்க, அரசு ஊழியர் இல்லாமல் தேர்தலையும் நடத்தி காமிப்பாங்க 2026 வருஷத்து தேர்தலையும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவன நீ நான் இப்போ என்கிட்ட ஆதார் கார்டு செய்திருக்கிறேன், போலீஸு பிடிங்கிருச்சு. என்கிட்ட செல்ஃபோனு இல்லை, நான் குடியிருந்த வீட்டும் காலி பண்ண விட்டாங்க. இப்போ சாதாரண 500 வீட்டில் நான் குடியிருக்கிறேன். இப்போ எனக்கு சொந்த வீடு செல்லூர் மேலத்தோப்பில் இருந்ததும் அதுவும் பறி போயிட்டுருது. ஆகையினால் இவ்வளவு பறி போனது பிறகும் நான் மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு சம்பளம் எப்படி கொடுக்குறான், எப்படி மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்குறான்னு பார்க்க போகிறோம். ஒரு தினக்கூலி இந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு மதுரை மாவட்டத்துக்கே வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்த சவாலை ஏற்று 6ATJ நீதிபதி என்னுடைய பத்திரத்தை வாங்க வேண்டும். அப்படி வாங்க மறுத்தால் அனைத்து கட்சிக்கு உத்தரவிடுங்க. தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு 2026 வருஷத்துடைய தேர்தலை தமிழ்நாட்டில் நடத்திங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்.